ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். ஃபிலிம் ஜெர்னி 10 வருஷம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. இந்த படத்துல கீர்த்தி வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு பேசப்படுவாங்க. அவங்க கேரக்டர் நந்தினி கேரக்டர் 17-18 வருஷத்துக்கு முன்னாடி கனிக்கு நான் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன் டைரக்ஷனுக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி எல்லா அம்சங்களும் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்று பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த எல்லா படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சைரன் 108 இந்த படத்துக்கும் உங்களோட அன்பு ஆதரவும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை வேண்டிக்கிறேன். சைரன் 108 பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம், ஒரு வார், அதுதான் சைரன். அதே நேரத்தில் இந்த படத்தில் வெறும் யுத்தம் பண்ணும்போது நீங்கள் வந்து வேறு விதமாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி எல்லா அம்சங்களும் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்பு கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்தது, ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற எங்கள் ஹீரோ ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அவரோட கெரியரில் வந்துட்டு இது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி ஒரு படமாக நிற்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய கேரக்டரில் 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அவர் ஒரு லவர் பாய் அண்ட் ஒரு நல்ல ஒரு இளைஞன், எல்லாமே வந்துட்டு ஒரு ஹீரோ, அந்த மாதிரி ஒரு யங் கேரக்டர். அடுத்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரவி நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து ஒரு மெச்சூர்டு, ஒரு மிடில் ஏஜ்டு கேரக்டர். மெச்சூர்டுன்னு சொல்லும்போது அவர் தோற்றத்தில் மட்டும் இல்லை, அவர் நடிப்பில் கூட நிறைய மெச்சூரிட்டி காட்டி இருக்காரு. அதனால தான் அவ்வளோ இதாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் சச் எ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ஃபார் அஸ் ரவி. தேங்க்யூ ஸோ மச். அவரை பற்றி பேசணுன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது மருமகனன்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறேன்னு சொல்லிட்டு. படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அடுத்தது கீர்த்தி சுரேஷ் வந்து எனக்கு ஒரு குழந்தைலேருந்தே தெரியும். ஏன்னா அவங்க அம்மா வந்து எனக்கு மேனகா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நடுவில் வந்துட்டு அவங்க ஒரு 10 வருஷத்தில் அவங்களுடைய ஜர்னி, ஃபிலிம் ஜர்னி 10 வருஷம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. ஐ வாஸ் ஸோ ப்ரவுட். ஏன்னா நானும் அதில் ஒரு அம்சமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் கீர்த்தி வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு பேசப்படுவாங்க. அவங்க கேரக்டர் நந்தினி கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ இல்லை, அந்த வேலை இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக அமையும். அவங்க நிறைய அவங்க வந்துட்டு மகாநட்டி எல்லாம் நடித்தாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நினச்சோம், கீர்த்தி வந்து ரவி 6 அடி மேலே இருக்காரு, கீர்த்தி வந்து அவர் சட்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும்னா எப்படி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஏன்னா இவங்க வந்துட்டு அழகாக ஒரு ஸ்லிம்மாக ஒரு ஹீரோயின்னு. ஆனால் வந்து செட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க கேரவானில் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அந்த யூனிஃபார்மில் பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து எங்கிட்ட சொன்னாங்க, மேம் இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 5 கிலோ வெயிட் போட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு அந்த கதை கேட்ட உடனே அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சது. யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வெயிட் போட்டு திருப்பி இறக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க ஷி ஹஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் ஜாப். தேங்க்ஸ் கீர்த்தி. சமுத்திரக்கனி பற்றி பேசணுன்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. அதாவது வந்து ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி கனிக்கு நான் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன் டைரக்ஷனுக்கு. கனி ஆனால் அங்கே நாங்கள் பண்ண முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால சமுத்திரக்கனி பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர்
திடீர்னு பார்த்தா அவர் ஹீரோவா நடிக்கிறாரு, அப்பாவா நடிக்கிறாரு, வில்லனா நடிக்கிறாரு, எல்லா வித்தியாசமான கேரக்டர்ஸ். அங்கே பார்த்தா தெலுங்குல நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் கனி. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பழகப்பட்டவங்க. யோகி பாபு அவர் கூட தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறோம். செட்லேயே வந்துட்டு அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன் நான், இவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்னுட்டு. ரவியும் யோகி பாபு நடிச்சிருக்கிற படங்கள்லாம் வந்துட்டு அந்த காமெடி கோமாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் சீரியஸ்னஸ் இருந்தால் கூட வந்து காமெடி வந்துட்டே இருக்கும். இந்த படம் கூட அப்படி தான், ஃபஸ்ட்டுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து யோகி பாபு இருப்பார். ஒரு டப்பிங்கே இல்லாமல், எந்த சவுண்டு இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போதே எல்லாமே நாங்கள் உழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அவர் இங்கே இல்லை, அந்த குறை. ஆனால் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார், அவர் வர முடியல. தேங்க்ஸ் டு யோகி பாபு. அழகம் பெருமாள் சார், அவருக்கு எங்கள் படத்தில் வந்து இது 2வது படம். அடங்க மருவில் நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் நிறுவனത്തിന് அவர் வந்து கண்டினியூவாக பண்ணுவார். ஸோ தேங்க்ஸ் அடகம் பெருமாள் சார். அண்ட் அஜய், அவர் தெலுங்கு நிறைய பிஸியாக இருக்கிறவர். இந்த படத்தில் வந்து நம்ம படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. துளசி மேம், அப்புறம் இவங்க யுவனி அண்ட் சாந்தினி, நிறைய பேர். சாரி இஃப் ஐ மிஸ் அவுட் எனி நேம்ஸ். பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு நாங்கள்லாம் காரைக்காலில் போயிட்டு ஒரு ஃபேமிலியாகவே தான் நாங்கள்லாம் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இந்த படம் பண்ணோம் நாங்கள். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அனுபமா பரமேஸ்வரன். அவங்க வந்துட்டு இன்னைக்கு வர வேண்டியது, அவங்க துபாயில் இருக்காங்க. ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஷி ஹஸ் டன் பியூட்டிஃபுல்லி. இது ரொம்ப இன்னோசென்ஸு அதெல்லாம் வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்தது. ரொம்ப சிம்பத்தியான கேரக்டராக வரும் அவங்களது. தேங்க்ஸ் டு அனுபமா. அண்ட் இந்த விழா நாயகன் ஜிவி, அவர் ரியல்ல நாயகன், மியூசிக்கில் கூட அவர் நாயகன் தான். அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன் அவருக்கு. போன உடனே வந்து ஒரே ஆர்வத்தில் இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய வந்துட்டு அவர் பாடல்கள் எல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு 4 பாடல் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த 2 வந்துட்டு எமோஷ்னல் சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் செல்வகுமார், நான் சொல்லுவேன் செல்வகுமார்கிட்ட, இவ்வளோ செட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன செல்வா வந்துட்டு அவ்வளோ இயற்கையாக வந்துட்டு செட் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருக்காரு. உண்மையாக படம் பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு தோணும் நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ செல்வா. அண்ட் திலீப் மாஸ்டர், இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 4 ஃபைட்ஸ் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபைட்ஸ். அதில் வந்து ஆம்புலன்ஸ் ஃபைட்டு, அந்த ஆம்புலன்ஸ் ஃபைட்டு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்தோம். ரொம்ப ரொம்ப த்ரில்லருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டு திலீப். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், சக்தி, எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப எல்லாருமே அவங்க உழைப்பெல்லாம் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரூபன், நாங்கள் வந்து சில படங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, படத்தை வந்து நம்ம யாருன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு நேம் போடுவோம். அதில் நான் ஃபஸ்ட்டு போடுவேன் ரூபன் சொல்லிட்டு. அது ரூபன், அவர் லைக் ஏ ஃபேமிலி ஒன்லி. அவரும் வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறைய அவரோட உழைப்பெல்லாம் போட்டிருக்காரு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த இது மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி தான் அவர். அடுத்தடுத்த படத்தில் கூட அவர் தான் ஃபேமிலி மாதிரி இருப்பார். தேங்க்ஸ் ரூபன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்கள் டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ். ஆண்டனி பாக்யராஜ் வந்து எங்களை வந்து பார்த்ததுக்கு ஒரு காரணம் ரூபன். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரை பற்றி என்ன சொல்லணும்னு தெரியாது, ஏன்னா அவர் வந்துட்டு நிறையா இஸ் அ பேசிக்கலி ரைட்டர், நிறைய வந்து வெற்றி படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை சொன்னார். சொல்லும்போது நான் வந்து அப்போ வந்து அந்த கோவிட் டைமில் மாஸ்க் போட்டிருப்பேன். அவர் கதை சொல்லிகிட்டே இருந்தார், நான் பாட்டிக்கு நான் சிரிச்சிட்ருக்கேன். ஒரு பாதியில் வந்து கொஞ்சம் நிறுத்துப்பா,
நான் அப்புறமா வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன். எடுத்துட்டு வந்துட்டு அந்த கதை வந்துட்டு அவ்வளோ நல்லா எனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அடுத்தது வந்துட்டு அவர் வந்து ரவி அவர்கிட்ட போகும்போது நான் சொன்னேன், கோமாளி அதெல்லாம் படம் வந்துட்டு ரவி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேற ஜோனர்ல அவருக்கு போய் வேற கதை சொல்லிக்கங்க, நீங்க இது இதுவும் சேர்த்து இன்னொரு கதை சொல்லுங்க அப்படின்னேன். அப்போ அந்த கதை எனக்கு தெரியாது, அது ரவி தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காரு, சைரன் படம். ஸோ அந்த கதை போய் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் ஓகேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த கதை முழுக்க முழுக்க ரவியோட உழைப்பு, ரவியோட எல்லாமே திறமை எல்லாமே வந்துட்டு அவரோட சப்போர்ட்டு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை டாட்டர் co-producer Anusha Vijayakumar has been so supportive to me. Thank you, Anu. And thanks to everybody. I hope I have not missed out any names. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய பேர் பேசணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மைக் நானே வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உங்கள் ஆதரவு எல்லாமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.